இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் மாங்கனி திருவிழா, மாங்கனிகளை வீசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். புதுச்சேரியில் திடீர் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்காலில் நடைபெற்ற உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். 63 நாயன்மார்களில் அமர்ந்த நிலையில் இருப்பவரும் அம்மையப்பன் இல்லாத இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றினை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வை இன்றும் நம் கண்முன் கொண்டு வரும் அத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் இன்று காரைக்காலில் நடைபெற்றது. முக்கணிகளில் முதற்கனியான மாங்கனிக்கு முக்கியத்துவம் அளித்து நடத்தப்படும் மாங்கனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி இரவு விக்னேஸ்வர பூஜை மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று பரமதத்தருக்கு புனிதவதி என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வு நாளான இன்று காலை சிவபெருமான் கைலாசநாதர் ஆலயத்தில் இருந்து பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி பவழக்கால் விமானத்தில் வேத பாராயணத்துடன் மங்கள வாத்தியங்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வீடுகளிலிருந்தும் வீட்டு மாடுகளிலிருந்தும் மாம்பழங்களை வீசி எறிந்தனர். அம்மாம்பழங்களை கீழே நிற்கும் பக்தர்கள் தாவி தாவி பிடித்தனர். பக்தர்கள் வீசி எறும் மாம்பழங்களை பிடித்து உண்டால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் GNS ராஜசேகரன் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை அமுது படையல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாங்கனி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் முழுவதும் திருவிழா கோலம் கொண்டுள்ளது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் கத்திரிவேல் எனப்படும் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் கடந்த சில நாட்களாகவே 100 டிகிரிக்கு மேல் கொளுத்தி வந்த நிலையில் இரவு பெய்த பரவலான மழை காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி பொதுமக்களை கடுமையாக வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் மாலை திடீரென வானம் மேகத்துடன் காணப்பட்டதை தொடர்ந்து இரவு நேரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, உப்பளம், புதிய பேருந்து நிலையம், கோரிமேடு உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர், திருக்கனூர், பாகூர், காலாப்பட்டு, கன்னியாகோவில் உள்ளிட்ட கிராம மற்றும் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சில இடங்களில் விட்டுவிட்டு மழை தொடர்ந்தும் பெய்து வந்தது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம், திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினமும் பெருமாள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரிசுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டனர்.
மக்கள் கட்சியின் புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளர்கள் கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வில்லியனூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மேற்கு மண்டல அமைப்பாளர் மதியழகன் தலைமை வகித்தார். மண்டல துணை அமைப்பாளர் சங்கர், மாணவர் அணி தலைவர் சங்கீத் திறனையன், மகளிர் அணி தலைவர் மண்டல துணை அமைப்பாளர் நாவப்பன், முருகன், பாண்டியராஜன், தொகுதி செயலாளர் தாஸ், தலைவர் வெள்ளையப்பன், மருதுபிரான், அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அமைப்பின் வளர்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை, நிர்வாகிகளின் செயல்பாடுகள், மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைப்பின் செயல்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் 9 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதன்படி அனைத்து பகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை அதிக அளவில் இயக்கத்தில் இணைக்க சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தவும், மக்களிடம் இயக்கத்தின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை எடுத்து செல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் சமூக நல திட்டங்களை விரிவுபடுத்துதல், மது மற்றும் போதைப் பழக்கங்களுக்கு எதிராக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளில் சம்பந்தப்பட்ட துறைகளை கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்வது ஆகிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. அதேபோல கிளை மற்றும் மண்டல அளவு வரை நிர்வாகிகளிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், அமைப்பின் வளர்ச்சிக்காக அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு புதிய பொறுப்பாளர்களை உருவாக்கும் பணிகளை முன்னெடுக்கவும், வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் மக்கள் நல பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தின் நிறைவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனடியாக செயல்படுத்த அனைத்து நிர்வாகிகளும் உறுதியேற்று மக்கள் நலனையும் அமைப்பின் வளர்ச்சியும் முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக தெரிவித்தனர். வில்லியனூரில் பிரம்மோற்சவம். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீ வரதராஜ பெருமாள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி யாதவ குல சமூகத்தினரின் உபயத்தில் இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வாருக்கும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேடுபரி உற்சவத்துடன் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்நிகழ்வில் யாதவகுல சமூகத்தை சேர்ந்த உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவீதி உலாவின் பொழுது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி. ஆண்கள், பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணிகள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தன. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று இரட்டை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தன. திருக்காஞ்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆண்கள் அணியும் 6 பெண்கள் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்றன. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டிகளில் புதுச்சேரி அணி முதலிடத்தையும், தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தையும், டெல்லி அணி 3ஆம் இடத்தையும், தெலுங்கானா அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தன. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சத்தீஸ்கர் அணி 2ஆம் இடத்தையும், மகாராஷ்டிரா அணி 3ஆம் இடத்தையும், தெலுங்கானா அணி 4ஆம் இடத்தையும் கைப்பற்றின. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலிடத்திற்கு 35,000 ரூபாய் மற்றும் சாம்பியன் கோப்பை, 2ஆம் இடத்திற்கு 25,000 மற்றும் கோப்பை, 3ஆம் இடத்திற்கு 10,000 ரூபாய் மற்றும் கோப்பை, 4ஆம் இடம் பெற்ற அணிக்கு நினைவு கோப்பை வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன் சிவாச்சாரியார், துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் விமல்ராஜ், கணேசன், குணசேகர், அரசு, விக்கி உள்ளிட்ட நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு நம்ம கடை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார்
ஆலய மாங்கனி திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காரைக்கால் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் மாங்கனி திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு காரைக்கால் நம்ம கடை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நம்ம கடையின் உரிமையாளர்கள் பக்தர்களுக்கு தயிர் சாதம், புளி சாதம் மற்றும் மாங்கனிகளை அன்னதானமாக வழங்கினர். இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வருகிறது. 7ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் லாஸ்பேட்டை எலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. இதற்காக திருமலையில் இருந்து புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்ட திருமலை உற்சவர் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்று காலை சுப்ரபாத சேவையுடன் துவங்கி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து மாலையில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட தலைமை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் செல்வன் கோப்பை 2026 பரிசளிப்பு விழாவில் மிக பிரம்மாண்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி, திருப்பட்டணம் தொகுதிகளில் அணு இன்டோர் ஸ்டேடியத்தில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய நிர்வாகிகள் ஆலோசனையின்படி காரைக்கால் மாவட்ட செயலாளர் தினேஷ் தலைமையில் காரைக்கால் மாவட்ட பொருளாளர் சதாம் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் ரஞ்சித் மற்றும் காரைக்கால் மாவட்ட கிளைத் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஐபிஜி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, தலைமை நற்பணி இயக்க மாநில செயலாளர் நிர்மல் பாபு மற்றும் மாநில நிர்வாகி பிரசன்னா, நட்பரசன், நவீன் பாபு, முகேஷ், பிரதீப், சதீஷ், கோவலன் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இப்போட்டியில் ஓஜிடி முதல் பரிசையும், விஜேஎஸ்எஃப்சி 2ஆம் பரிசையும், பவர் பிளே 3ஆம் பரிசையும், ஐபிஜி அயன்ஸ் 4ஆம் பரிசையும் தட்டிச் சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் மாங்கனி திருவிழா, மாங்கனிகளை வீசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். புதுச்சேரியில் திடீர் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.